ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதன்னோ பரசோதியாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பல கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். தொடர்ந்து எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்தவங்க உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இப்போ பங்குனி மாத பலன்கள், அதாவது தமிழ் மாதம் சித்திரை முதல் பங்குனி வரை. அப்போ இந்த தமிழ் வருடத்தின் இறுதி மாதம் பங்குனி மாதம், தமிழ் வருடத்தின் இறுதி மாதம், விசுவாச ஆண்டின் இறுதி மாதம் முடிவடை போகின்றது. இந்த பங்குனி இறுதி மாதத்தில் என்ன ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, காலப்புருஷ தத்துவத்துக்கும் 12ஆம் இடம், தமிழ் வருடத்திற்கும் இறுதி மாதம் 12ஆம் மாதம் ஆக இரண்டும் இணைந்து அங்கே சனி பெயர்ச்சி ஆயிருக்கின்றது மீனராசியில். காலப்புருஷ தத்துவத்துக்கும் 12ஆம் இடம் மீனராசி. ஆக தமிழ் வருடத்திலும் 12வது மாதம் அந்த மீனராசி. இந்த இரண்டு விதமான அமைப்புகளில் அங்கே அந்த மீனராசியில் இந்த பங்குனி மாதத்தில் சனி பகவான் அங்கே பெயர்ச்சி அடைந்திருப்பதுதான் அதற்குரிய சிறந்த பலன்கள். சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி இங்கே உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகின்றன. பிரம்மனால் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். பிரம்மனால் உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து கர்ம வினைப்படி உங்கள் யோகங்கள், உங்கள் பிறப்பின் யோகங்கள் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் படைக்கப்பட்டது. ஒரு ஜோதிடத்தின் பலன் அல்லது நான் சொல்லக்கூடிய பலன் சரியா நடக்கல அப்படின்னு ஒன்றும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். அந்த தவறு இங்க ஒருபோதும் வரக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஒருபோதும் வரக்கூடாது. கல்யாணமா சொன்ன மாசம், வேலையா சொன்ன மாசம், புத்திர பாக்கியமா சொன்ன மாசம், சொத்து சுகமா சொன்ன மாசம் நடக்கணும், நடந்தே ஆகணும். இது பிரம்மசாஸ்திரம். பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இப்ப தொடர்ந்து இது பொது பலன். அதே நேரத்தில் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா உங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆக இப்ப எல்லா ராசிக்குமே பங்குனி மாத பலன்களை நாம் சிறப்பாக பார்க்க போகின்றோம். பங்குனி மாத பலன்கள் மேச ராசி நேயர்களே, உங்களுக்கான விசேஷமான அற்புதமான ஒரு பங்குனி மாத பலன்கள். மேச ராசிக்கு உண்மை, நீதி, நேர்மை, வாழ்க்கையில இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு உண்மைக்காக, நேர்மைக்காக, தெய்வ பக்தியோடு, குடும்ப அக்கறையோடு, சகோதர பாசத்தோடு உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள். ஆனால் ஏமாற்றம், தொழில் ஏமாற்றம், முன்னேற முடியல, தொழில் ஏமாற்றம், காசு பணத்தில் ஏமாற்றம், குடும்பத்தில் பிரச்சனைகள், இப்படி பலவிதமான சோதனைகளில் இருந்து இப்ப இந்த சனி பெயர்ச்சி, மேசத்திற்கு சனி பெயர்ச்சி ஆயிருக்கிறது. இப்ப பங்குனி மாத கிரக அமைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேசத்துக்கு நல்லா கவனிங்க. அதாவது மேச ராசிக்கு 11ஆம் இடம், 11ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் ராகு, 12ஆம் இடத்தில் மேசத்துக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் சனி. அதே நேரம் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் குருபான் தொடர்ந்து இருக்கிறார். மேசத்துக்கு 3ஆம் இடத்தில் குருபான் தொடர்ந்து இருக்கிறார். மேசத்துக்கு அந்த 5ஆம் இடம், காலப்புருஷ தத்துவத்திற்கு 5ஆம் இடம், மேசத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் அங்கே தொடர்ந்து சிம்மராசியில் இருக்கக்கூடிய நிலை. இப்ப இந்த கேது இருக்கக்கூடியது ஒரு வகையில உங்களுக்கு தெய்வ பலத்தோடு ஞானத்தை, தெய்வ ஞானத்தையும் தெய்வ பலத்தோடு உங்க குடும்பத்தை காத்து கொண்டு இருக்கிறது.
இப்ப மேசத்துக்கு 3ஆம் இடத்தில் தொடர்ந்து குரு இருப்பதனால என்ன? பொருளாதாரம் நல்ல மனிதர்கள் மூலம். ஏன்னா அதுக்கு நேரம் 9ஆம் இடம் தன் ஸ்தானத்தை தானே பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப ஒரு நல்ல மனிதர்கள் மூலம் உங்கள் உயர்வு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும். நல்ல மனிதர்களும் உங்கள் தொழில் முன்னேற்றம், உங்கள் பதவி, வேலை, பதவி, உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாமே ஒரு நல்ல மனிதர்களுடைய ஆதரவோடு, அந்த முயற்சியோடு, தெய்வ பலத்தோடு உங்கள் தொழில் முன்னேற்றங்கள் ஓரளவு போயிட்டு தான் இருக்கும். அதுல மாற்றமே இல்லை, மாற்று கருத்தே கிடையாது. சரி, என்ன நட்பு? ஏன்னா உங்களுக்கு 3, 6 கூறியன் போய் 11ஆம் இடத்துல நட்பு, பழக்க வழக்கத்துல ஏதாவது பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, சொத்து பிரச்சனை. அதே நேரம் இந்த பங்குனி மாதத்துல சகோதரரோடு சேர்ந்து நீங்க ஒரு வியாபாரமோ தொழிலோ பார்க்கக்கூடிய நிலை இருந்தால் கவனமா இருக்கணும். பிரச்சனை வந்துடும். நீங்க செய்ய போறீங்க, உங்க உடன்பிறப்புகளோடு இல்லாட்டி ரத்த உறவுகளோடு ஏதோ ஒரு ஒன்று விட்ட உறவா இருந்தாலும் சரி, சித்தப்பா முறையா இருந்தாலும் சரி, சித்தப்பா முறையிலையோ இல்லை அக்கா தங்கச்சி முறையிலையோ சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணி ஒரு பிரச்சனையை ஈடுபட போறீங்க, ஒரு மாட்டிக்க போறீங்க. கவனமா இருங்க. நட்டம் ஏற்பட போகுது, பிரச்சனை வரப்போகுது, கலகம் வரப்போகுது. கவனமா இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த மாதம் அதே நேரத்தில் உங்களை பொருளாதார தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். கவனிக்க வேண்டிய விஷயம். தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாதீங்க. சகோதரர்கள் விஷயத்தில் கவனமா இருங்க. உடன் பிறந்தவர்கள் விஷயத்துக்கு கவனமா, ரத்த உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருங்க. சொத்து பிரச்சனையில கவனமா இருங்க. லாபம், அதாவது தொழில் மூலம் சரியா பேசி, உங்க வியாபாரத்துல தொழில் மூலம் லாபத்தை சரியா பேசி அதை சரியா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி கவனத்தை செலுத்தணும். அடுத்து மேசத்துக்கு 12ஆம் இடத்தில் இருந்து என்னச்சுன்னு கேட்டீங்கன்னா, 11ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் பாதத்தை தான் செய்யும். ஆனா பாதகாதி போய் 12ல மறைஞ்சா யோகத்தை கொடுத்துரும். என்னென்ன அங்க உட்கார்ந்துருக்கு? உங்களை 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் அங்க உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அதாவது உங்க பிள்ளைங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு பூரிய சொத்து விற்கக்கூடிய நிலை ஏற்படலாம். இல்லை உங்க பிள்ளைங்க வெளிநாட்டில் போய் உத்தியோகம் தொழில் பார்க்கலாம். இல்லை உயர்நிலை கல்வி, இந்த மாதிரி உயர்நிலை கல்வி படிப்பதற்காக வெளி மாநிலமோ வெளிநாடோ செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்கே வரலாம், உங்கள் பிள்ளைகளுக்கும் வரலாம். ஆக அதே நேரத்தில் வெளிநாட்டில் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் போய் நல்ல தொழில் பார்க்கலாம், நல்ல வியாபாரம் பார்க்கலாம், நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். ஆக நீங்கள் உள்நாட்டில் வியாபாரம் தொழில் பார்த்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டில் போய், ஆனால் வெளிமாநிலம் போய் தொழில் பார்க்குறவங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதில் எந்த மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் பங்குனி மாதத்துடைய பலன்கள். கவனமாக இருக்க வேண்டியது சகோதர விஷயத்தில், சொத்து விஷயத்தில், டாக்குமெண்ட் விஷயத்தில், அதாவது கூட்டு பத்திரத்தில் கவனமாக இருங்க. சரிங்களா? இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஆக உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்குறோம்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? இது பொது பலன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.